ஹலோ கைஸ். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு டே 1. ஸோ நான் ஸ்டாமினாவை பில்ட் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜாகிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் 5 மணிக்கு அலாம் வச்சேன். ஆனால் ஸ்னூஸ் பட்டன் கிளிக் பண்ணி இப்போ 5:25 ஆயிடுச்சு. ஸோ 5:25 ரெடி ஆகிட்டு இங்கே கீழே ரோட்டுக்கு வரும்போது 5:30 ஆயிடுச்சு. 5:30லேருந்து 6 o'clock வரைக்கும் ஜாகிங் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது முடிஞ்சோடனே எனக்கு காலேஜுக்கு வேறு ரெடி ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக என்கிட்ட இப்போ வந்துட்டு 87 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 87 சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு நம்ம 0 அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 0லேருந்து நம்ம 1K வந்துட்டு 100 டேஸில் ரீச் ஆக போகிறோம். இது இல்லாமல் மணி ஏர்னிங் மெத்தட் வந்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு வச்சு ஒரு லிஸ்ட் ஃபுல்லு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 by 1 ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம போகிறது தெற்க நோக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாகிங் போய்ட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு ரெடி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு மணி ஏர்ன் பண்ண ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி டே 1 எண்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 11 o'clock டைமு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, நம்ம வேறு ஒருத்தவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா சப்போஸ் அந்த ப்ராடக்ட் சேல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டே 1 வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே 1 வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0ல் தான் எண்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் சும்மாவும் இல்லை. நான் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி செட்டப்லாம் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் ஊபர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் லைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் ரேப்பிடோ ஓட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு எனக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. என்கிட்ட வண்டி இருக்குது அண்ட் ரேப்பிடோ அக்கௌண்ட்டும் இப்போ இருக்குது. ஸோ நாளைக்கு இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் 3rd டே, அதாவது 4ாம் தான் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இந்த 100 days சேலஞ்ச் சொன்னதுக்கு கூட நிறைய பேர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டேவே கேட்டுட்டாங்க, ஏன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல, இன்னைக்கு நைட்டே அப்லோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த 100 days சேலஞ்சில் நான் டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கேயுமே நான் சொல்லலை. அப்லோட் பண்ணுவேன், ஆனால் எப்படி அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனால் இப்போ சொல்கிறேன், எவ்ரி 3 days இல்லை 4 days ஒன்ஸ் நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு டே 2 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இன்றைக்கி டே 2. காலேஜுக்கு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி டே 2 நான் சொன்ன மாதிரி காலேஜுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ காலேஜுக்கு நான் கிளம்பி, எனக்கு செகண்ட் பீரியட் வந்துட்டு ஃப்ரீ பீரியடு. ஸோ செகண்ட் பீரியட்லேருந்து ஒர்க்கை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட் பீரியட் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சோடனே இப்போ நான் ஊபரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன ரைடு கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ இப்போ ஊபர் ஆப்குள்ளே வந்தாச்சு. எல்லாம் செக். ஓகே, சேஃப்டி டூல் கிட் இந்த ஆப்ஷன் தேவைப்படாது. ஓகே, சரி, ஓகே, ஆன்லைன் போயிடலாம். ஃபஸ்ட்டு யார் வருவா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபோன் ஃபுல் சவுண்டில் தான் இருக்குது. ஓகே, யார் ஐ ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கன்ஃபார்ம்.
ஐயோ, என் பக்கத்துலேயே யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ பின் வந்துட்டு தெரியக்கூடாது, சேஃப்டி பர்பஸ். ஸோ சூப்பர், ஃபர்ஸ்ட் ரைட் முடிச்சாச்சு. 50 rupees கேஷாக பே பண்ணிட்டாங்க. டன். இப்போ இன்னும் ஆன்லைனில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ரைடுக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ 46 minutes ஆன்லைனில் இருந்திருக்கேன் நான். இவ்வளோ ஆன் பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் எக்ஸைட்டடாக இருக்கேன். நெக்ஸ்ட் யார் வருவா? நெக்ஸ்ட்டு செகண்டும் வந்துருச்சு, கன்ஃபார்ம். ஓகே, சிங்கத்துலேருந்து 1.5 kilometer. ஸோ கைஸ், ரீச் ஆகிட்டேன். இப்போ செகண்ட் ரைடையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ செகண்ட் ரைடையும் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரைடும் அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரைடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் என்னோட டோட்டல் பேலன்ஸ் என்னன்ட்டு. இப்போ என் டோட்டல் பேலன்ஸ் 173. சூப்பர். ஸோ 3 ரைடு இப்போ வரைக்கும் ஊபரில் முடிச்சிட்டேன். 3 ரைடு முடிச்சதுல எனக்கு 178 வரைக்கும் பே ஆயிருக்கு. டைம் இப்போ ஆல்ரெடி 10:30 ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு இன்னும் 2 பீரியட் வந்துட்டு லேப் ஆஃப். ஸோ காலேஜுக்கு ஒரு 12:30 அந்த ரேஞ்சு போகலான் இருக்கேன். அப்புறம் ஊபரில் இன்னொரு ஆஃபர் வேற கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒருவேளை ஒரே நாளில் நான் 10 ரைடு முடிச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா 220 rupees அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் 3 ரைடு ஆயிடுச்சு, இன்னும் 7 ரைடு. ஸோ லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், ஸோ நேற்று என்னோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு 380 rupees. நான் நேற்று 6 ரைட்ஸ் மட்டும் தான் போனேன். ஆக்சுவலி இன்னும் ஒரு 4 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா 220 கிடைச்சிருக்கு எனக்கு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று வந்துட்டு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் ரைடும் போக முடியல. இன்றைக்கி அதை ஃபில்ஃபில் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு 10 ரைடு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா அந்த 220 அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஊபர் ஆப்குள்ளே வந்தாச்சு. இன்னும் 6 கம்மிங். சரி, ஓகே, ஆன்லைன் ஃபஸ்ட்டு போயிடலாம். ஓ, 1 வீக்குக்குள்ளே நான் 10 முடிச்சிருக்கணுமா? அப்போ தான் 220 கிடைக்கும். ஓகே, அப்போ இன்றைக்கி நான் 4 முடிச்சாலே எனக்கு கிடைச்சிரும். இப்போ ஒன்று வந்துடுச்சு. சரி, ஓகே, இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். இதை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இன்றைக்கான ஏர்னிங் வந்துட்டு 569. சூப்பர். இன்றைக்கி டோட்டலாக 7 ட்ரிப்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்துட்டு 385, இன்றைக்கி 569. ஸோ டோட்டலாக 955. இன்றைக்கி 7 hours 42 minutes ஆன்லைனில் இருந்திருக்கேன் நான். இந்த ப்ரொமோஷன் வந்துட்டு சேர்த்து 220. ஓகே, நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 17 ரைட்ஸ் முடிச்சிட்டேன்னா எனக்கு 580 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஆனால் அது கூட நான் வந்துட்டு மண்டே
4 AM முன்னாடி முடிச்சிருக்கணும். இந்த மணி சேலஞ்சில் இன்னும் 49,296 earn பண்ணோம். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் 999 வரணும். ஸோ 3 டேஸோட அப்டேட் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு 13th May மண்டே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். நான் ஊபர்ல வந்துட்டு அந்த 580 earn பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு மண்டே வந்துட்டு கண்டிப்பா தெரிய வரும். என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.